ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். இந்த 162வது சபை நாள் கன்வென்ஷன் கூட்டங்களிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை துதிக்க, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த பெரிய கிருபைகளுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்கு தேவன் பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக சபையினுடைய மூத்த போதகர் அவர்களுக்கும், சபையினுடைய இணை போதகர், சபையினுடைய விஞ்ஞான செயலர் அண்ணன் ஒவ்வொருவருக்கும் நான் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நான் நேரத்தை மனதிலே வைத்து நான் வேகமாய் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். மிகுந்த சந்தோஷம். 162 ஆண்டுகளை நாம் தேவனை அறிந்த குடும்பங்களாக இந்த பூவன்கோடு பகுதியிலே நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, நன்றி செலுத்துவதற்கு தேவன் ஒரு உற்சாகமான நாட்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை 5 மணிக்கு மழை ஆரம்பிக்கும் பொழுதே சிலர் முடிவு செய்திருப்பார்கள், இன்றைக்கு வேண்டாம் நாளைக்கு போகலாம் என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தர் ஆச்சரியமாய் செயலரண்டன் சொன்னதை போல நல்ல ஒரு அழகான கிளைமேட்ல உட்கார்ந்து, அதிக வெயில் இல்லாமல் அதே நேரத்திலே அதிக குளிரும் இல்லாமல் நாம் அமைதலாய் பகலினுடைய குளிர்ச்சியான வேளையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை வட இந்தியாவிலிருந்து நான் வருகிறேன். வட இந்தியாவிலே இதை போன்ற கூட்டங்களை நடத்துவது மிகுந்த கடினமானது. அந்த பகுதிகளிலே நீங்கள் கூட்டத்தை ஒழுங்கு செய்வோம், ஆனால் நடக்குமா நடக்காதா என்பது தெரியாது. முடிந்து நாம் வீடுகளுக்கு செல்ல முடியுமா முடியாதா அதுவும் தெரியாது. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய பகுதிகளிலே இன்றைக்கும் தேவன் தந்திருக்கிற இந்த மிகப்பெரிய நன்மைகளுக்காய் நான் நிச்சயமாய் நாம் துதிக்க வேண்டும். தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், வெயில்ல நின்னவனுக்குத்தான் நிழலின் அருமை தெரியும். ஆகவே நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள். எங்களோடு கூட கனகராஜன் இங்குதான் இருக்கிறார்கள், சொன்னால் உங்களை கூட்டிக் கொண்டு வந்து விடுவார்கள். வட இந்தியாவினுடைய பகுதிகளுக்கு நீங்கள் வந்து பார்த்தால், நேபாளிலே ஊழியம் செய்கிற இடங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தால் அதிகமான எதிர்ப்புகள் உள்ள இடங்கள். அருமையான செயலரண்டன் சொன்னதை போல பாஸ்டர் ஸ்டான்லி அங்கிள் இங்கே இருக்கிறார்கள். 80 வயதை இப்பொழுதுதான் சமீபத்திலே தாண்டுவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்திருந்தார். 80 வயதிலும் நேபாளினுடைய மலைகளிலே எங்களோடு கூட வந்து இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு கன்னியாகுமரியிலே தேவன் நல்ல மனிதர்களை எழுப்பி தந்திருக்கிறார். கர்த்தர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அது மட்டுமல்ல, எனக்கு மிகுந்த ஆச்சரியம். ஒருவேளை என்னுடைய மனதிலே கூட நான் யோசித்தேன், இன்றைக்கு வருவார்கள் என்று சொல்லி. முதல் வரிசையிலே அங்கிள் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். கண்ணனூர் திருச்சபையை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய வயது மூத்த வயதிலும் அந்த 3 நாள் கூட்டங்கள், இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலே நான் அங்கு பேசினேன். எல்லா கூட்டங்களிலும் அவர்கள் கலந்து கொண்டது மட்டுமல்ல, கிளை சபைகளுக்கு நாங்கள் போயிருந்த பொழுதும் அங்கேயும் வந்து அதனுடைய வசனங்களை கேட்க வேண்டும் என்கிற ஒரு தாகம். இன்றைக்கு தலைமை போதகர் மிக அழகாய் சொன்னார்கள், வேத வசனத்தை கேட்கிற கூட்டங்கள் இன்றைக்கு குறைந்ததினால்தான் நாம் உண்மையாகவே பார்க்க வேண்டிய கர்த்தருடைய வல்லமையை, உண்மையாகவே அனுபவிக்க வேண்டிய அவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாமல் போகிறது. ஆனால் இந்த 3 நாட்களும் நான் ஆழமாய் நம்புகிறேன், தேவன் உங்களோடு கூட பேசுவார். பரிசுத்த வார்த்தைகள் உங்களை நிச்சயமாய் தொடும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அனுப்பின வார்த்தைகள் ஒன்றும் அது வெறுமையாய் திரும்பி போவதில்லை. எப்படி வானத்திலிருந்து மழை அது பொழிந்து இந்த பூமியிலே எதை விளைய செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை நிச்சயமாய் செய்வார். நமக்கு தேவை ஒரு திறந்த இருதயம். இதுதான் விளைய வேண்டும் என்கிற போராட்டத்தினால் அல்ல, தேவனே நீர் விரும்புவதை என்னிலே விளைய செய்யும் என்று ஜெபித்து பாருங்கள். அது ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது, வேதனைப்படுத்தாது. இந்து குடும்ப பின்னணியிலே பிறந்து கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலே டயோசிஸ் மூலமாய் நடத்தப்படக்கூடிய, திருநெல்வேலி டயோசிஸ்ல நடத்தப்படக்கூடிய பள்ளிக்கூடங்களின் மூலமாய் இயேசுவினுடைய அந்த சத்தியங்களை கதைகளின் மூலமாகத்தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே நடத்துகிற பள்ளிகளிலே என்னுடைய மேற்படிப்பை படித்தேன். ஆகவே இயேசு எனக்கும் கொஞ்சம் சம்பந்தம் உண்டு. ஆனால் மருத்துவ கல்லூரி வருகிற வரைக்கும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அனுபவம் எனக்கு கிடையாது. ஏனென்றால் பாரம்பரியமாய்
இந்து மதத்திலே நம்பிக்கை நிறைந்த ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து நான் வருகிறவன். அதனால் தான் வட இந்தியாவிலே என்னை குறித்து கேட்பார்கள், நீ மத மாற்றம் செய்ய வந்திருக்கிறாயா? நான் சொன்னேன், மத மாற்றம் ஒரு மனிதனும் செய்ய முடியாது, யாரும் மாற்றுவதற்கு இயலாது. ஆனால் நீ இந்த இயேசுவை அறிந்து பார், அவர் என்னை மாற்றினார், உனக்குள்ளும் அந்த பெரிய மாற்றத்தை தருவார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ மதத்திற்கு உரியவர் அல்ல. இயேசு ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திற்கு உரியவர் அல்ல. அவர்தான் சிருஷ்டி கர்த்தர். மாத்திரமல்ல, எல்லா மனிதனுக்கும் தேவையான ஒரே இரட்சகர் அவர்தான். அதுவும் மாத்திரமல்ல, அவர் மீண்டும் வரப்போகிற ராஜா. அல்லேலூயா. அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் வேகமாய் பரவிவிட்டது. இந்த தொழில்நுட்பத்திலே ஒருவேளை பழைய நாட்களிலே நீங்கள் ஏதாயிலும் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பெரிய புத்தக சாலைக்கு போக வேண்டும், லைப்ரரிக்கு போக வேண்டும், புஸ்தகங்களை எடுத்து படிக்க வேண்டும். என்சைக்ளோபீடியா என்று வைத்திருப்பார்கள். பெரிய பெரிய புஸ்தகங்கள், தலையணையை விட 2 சைஸ் இருக்கும். அதை தூக்குவதற்கே நீங்கள் 1 லிட்டர் பால் குடிக்கணும். அப்பதான் அதை தூக்கி திருப்பி படிக்க முடியும். ஏராளமான விஷயங்களை எழுதியிருப்பார்கள். ஆனால் அதற்கு அடுத்து வந்த பதிப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு கம்ப்யூட்டர் வந்தது, அதிலே இன்டர்நெட் வந்தது, கூகுள் என்று சொல்லி நாம் ரிசர்ச் என்ஜின், ஆராய்ச்சி என்ஜின் என்று சொல்லி நாம் எதை விரும்புகிறோமோ அதை குறித்ததான தகவல்களை நாம் பெற்றுக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இன்றைக்கு உலகத்தையே புரட்டி போட்டு விட்டது ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாய் எல்லாவற்றையும் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சாட் ஜிபிடி, ஜெமினி, இதெல்லாம் இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு மிக தெரிந்த, எளிதாய் அவர்கள் பழக்கப்பட்ட வார்த்தைகள். இந்த மொபைல்ல உங்களுக்கு தேவையான ஒரு காரியத்தை நீங்கள் டைப் கூட செய்ய தேவையில்லை, அதை பார்த்து சொன்னால் போதும். என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ அத்தனை விவரங்களையும் உங்களுடைய அந்த சிறிய மொபைல் போனிலே தருவதற்கான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். எல்லா விஷயங்களும் அதிலே கிடைக்கும். உதாரணமாக பூவன்கோடு எப்படிப்பட்டது என்று அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தருக்கு தெரியணும்னா உங்களுக்கு போன் பண்ண வேண்டாம். கன்னியாகுமரி மாவட்டம் பூவங்கோடு என்று போட்டாலே போதும். என்னென்ன விஷயங்கள், இந்த சபை யார் ஆரம்பித்தது, எப்படி நடக்கிறது, எந்த சூழ்நிலையிலே. இன்றைக்கு காலையிலே நான் அதை முயற்சி செய்தேன். சபை ஆராதனை எத்தனை மணிக்கு என்கிற விவரம் வரைக்கும் அது காண்பித்தது. எல்லா விவரங்களையும் நமக்கு சொல்லி கொண்டிருந்தது. ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான், அதனால நான் பொண்ணு பார்க்கறதே அதுல தான் கேட்க போறேன்னு. என்னுடைய வயது இது, என் பேர் இது, எனக்கு ஏற்ற பெண் எங்கே இருக்கிறாள், அதை காண்பி என்று சொல்லி நான் முயற்சி செய்ய போகிறேன் என்று. எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு அறிவு பெருகி தொழில்நுட்பங்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் சவாலான ஒரு காரியத்தை தான் இந்த முதல் நாளிலே நான் உங்களோடு கூட பேச போகிறேன். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் அதனுடைய 3வது அதிகாரம். இந்த 162வது சபை நாளுக்கு ஆயத்தப்படுகிற நமக்கு எவைகள் தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், அவைகளை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ஒளிந்து போகிற மகிமை உடைய மோசே என்கிற மனிதன் செய்த அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். இந்த சாயந்திர வேளையிலே, இந்த முதல் நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்காய் நான் காத்திருந்த பொழுது என்னுடைய மனதிலே ஆழமாய் பதிந்த ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அதிக மேன்மையானது எது என்கிற தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். அதிக மேன்மையானது எது? 162 வருஷங்கள் கிறிஸ்தவர்களாய் பூவங்கோடு பகுதியை சேர்ந்தவர்களாய் நாம் பார்த்த, கன்னியாகுமரி திருமண்டலமாய் நாம் பார்த்ததை காட்டிலும்
இந்த புதிய வருஷத்திலே போகிற நமக்கு எது அதிக மேன்மையானது? தொழில்நுட்பங்களை பார்த்து விட்டோம், வளர்ச்சியை பார்த்து விட்டோம். கன்னியாகுமரியிலே மிஷனரிகள் வருவதற்கு முன்பு இங்கு இருந்த நிலைமை, அந்த சரித்திரத்தை படித்தால் உங்களை நடுங்க வைக்கும். அப்படிப்பட்ட பயங்கரமான நிலைமைகள், மேல் ஆடையை பெண்கள் அணிய முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நான் அதை யோசித்து பார்க்கிறேன், என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. வட இந்தியாவிலே நாங்கள் வாழ்கிறோம், ஏராளமான சவால்கள் உண்டு. ஆனால் எங்கேயுமே பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என்று சொல்லி படிப்பறிவே இல்லாத இடங்களிலே கூட யாரும் சொல்வதில்லை. நேபாளிலே சப்பாங் என்கிற ஒரு இனம் இருக்கிறது. இந்த இனம் கொஞ்சம் விசித்திரமான ஒரு இனம். இவர்கள் வாழுகிற இடம் குகைகளில் தான் வாழுகிறார்கள். 5000 பேருக்கு அதிகமான அந்த பகுதிகளில், அந்த மலைகளிலே அவர்கள் இருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி, 2015 வருடம் ஏப்ரல் 25ஆம் தேதி அந்த காலை நேரத்திலே நேபாள் தேசத்தை தாக்கின பொழுது 8.2 ரெக்டேர் அளவிலே 80 வருஷங்களுக்கு பிறகு உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அது. சனிக்கிழமை தான் நேபாளிலே விடுமுறை நாள், சனிக்கிழமை தான் ஆராதனை நடக்கிற நேரம். அந்த ஆராதனை நடக்கிற அந்த காலை பகுதிகளில் தான், அந்த காலை நேரத்தில் தான் அந்த நிலநடுக்கம் முழு தேசத்தையும் உலுக்கினது. துலாக்கா, சிந்து பால் சௌக் என்று சொல்லப்படுகிற அந்த 2 மாவட்டங்களை மையமாய் வைத்து உருவான அந்த பூமி அதிர்ச்சி முழு நேபாளையும் உருக்குலைத்தது. 25,000 பேர் பூமிக்குள்ளே புதைந்து போனார்கள். 66,000 வீடுகள் காணாமல் போனது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் நடுவில் அவர்களுக்கு உதவி செய்வதற்காய் தேடி ஒவ்வொரு இடமாய் போய்கொண்டிருக்க பொழுது ஒரு நபர் என்னை சந்தித்து சொன்னார், நீங்கள் போகிறதெல்லாம் சரி, ஆனால் ரோடு வசதிகள் இல்லாத, யாருமே போக முடியாத மலை சரிவுகளிலே குகைகளிலே இருக்கிறார்களே, அவர்களுக்கு யாராகிலும் செய்வீர்களா? கமல் என்கிற ஒரு தம்பி எங்களை பார்த்து கேட்ட பொழுது எனக்கு மிகுந்த சவாலா இருந்தது. எங்களோட கூட இருந்த என்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னேன், கண்டிப்பாய் நாம போவோம். அந்த இடம் குறித்து எங்களுக்கு தெரியாது. ஒரு நதியில் தான் போக வேண்டும். அந்த நதியில டிராக்டர்ல கொஞ்சம் தூரம் போக வேண்டும். அதற்கு பிறகு இறக்கி விடுவார்கள். இடுப்பளவு தண்ணீரிலே நடக்க வேண்டும். பிறகு மலையிலிருந்து ஒரு கயிறை தொங்க விடுவார்கள். அந்த கயிறை பிடித்து ஏற வேண்டும். இன்றைக்கு அதில் போவதற்கான நல்ல வழிகள் உண்டாயிருக்கிறது, ஆனால் அன்றைக்கு அதில் கிடையாது. அப்பொழுது என்னோடு கூட சுவிட்சர்லாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு முதியவரும் வந்திருந்தார். அவருடைய வயது அன்றைக்கு 78. தன்னுடைய மனைவி மிகுந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலே சுவிட்சர்லாந்திலே போராடி கொண்டிருந்த பொழுதும் அவருக்குள் மனதிலே ஒரு பாரம், இந்த நேபாள் தேசத்தினுடைய ஜனங்களை கடைசி முறை நான் போய் பார்த்து விட்டு வர வேண்டும். என்னுடைய வயது இதற்கு மேல் ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி என்னை கூப்பிட்டார். நான் சொன்னேன், நீங்கள் வருவது மிக கடினம், ஏன் இத்தனை அதிக முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும்? இல்லை, நான் வரத்தான் செய்ய வேண்டும். என் கூட அவரையும் நான் கூட்டிக் கொண்டு சென்றேன். கிட்டத்தட்ட 75 வயதிற்கு மேல் வயதானவர், ஆனால் நல்ல திடகாத்திரத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தார். 2 பேரும் கயிறை மேலே இருந்து விசுவாசிகள் பிடித்தார்கள். அதை பிடித்து கொண்டுதான் மேலே ஏறினோம். அங்க போய் பார்த்த பொழுது அதிர்ச்சியாயிருந்தது. படித்தவர்கள் யாருமே கிடையாது. 5000 பேர்ல ஒரே ஒருவர் தான் அவர் சொன்னார்கள், இவர் தான் எங்க இனத்திலேயே மிக அதிகமாய் படித்தவர். நான் யோசித்தேன், ஒரு BA படித்திருப்பார். எத்தனை படிச்சிருக்கிறேன்? அவர் காலரை தூக்கி விட்டுட்டு சொன்னார், 6ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிருக்கிறேன். அதுதான் அதிகபட்ச படிப்பு. சரி, போன உடனே அவர்கள் எங்களை வரவேற்கிறதுக்கு கொடுத்த காரியம் மக்காச்சோள மாவு. அதை தண்ணியிலே பிசைந்து, உப்பு கிடையாது, உரப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது, இவ்வளவு பெரிய மாவை இந்த யானைக்கு கொடுக்கிற சோற்று உருண்டையை போல கொடுத்தாங்க. நான் இது கேட்டேன், இது என்ன செய்யணும்? இதுதான் உங்க மத்தியான சாப்பாடு. இதற்கு நாங்கள் வேறு எதுவும். அதை பார்த்த உடனே சுவிட்சர்லாந்து அந்த நண்பர் அழகாய் சொன்னார், நான் திரும்ப ஊருக்கு போக வேண்டும், மனைவியை பார்க்க வேண்டும், நீ சாப்பிடு, நான் வேணா ஜோம் பண்ணி உனக்கு தர்றேன். நான் யோசித்தேன், இப்படிப்பட்ட ஒரு பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் இந்த ஜனங்கள் இருக்கிறார்களா? நாம் வாழுகிற இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு ஜன கூட்டமா என்று சொல்லி அந்த ஜனங்களை குறித்ததான காரியங்களை கேள்விப்பட்ட பொழுது எனக்கு மிகுந்த அதிர்ச்சியாய் இருந்தது. எவ்வளவு பெரிய டெக்னாலஜி இன்னொரு பக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியிலே இயேசுவை அறியாதவர்கள் மட்டுமல்ல, உலகத்தை அறியாத ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறதே. நான் கேட்டேன், எங்கே வசிப்பீர்கள்?
அவர்கள் இருந்த சில வீடுகளை காண்பித்தார்கள். ஒரு சிலர் மரத்தினாலே வீடுகளை செய்திருக்கிறார்கள், மண்ணினாலே. அநேகர் மரத்தின் மேலேயே தூங்குகிறார்கள், குகையிலே படுத்திருக்கிறார்கள். அவர்கள் மொழியும் எனக்கு புரியவில்லை. ஆகவே 3 மொழிபெயர்ப்பாளர்களை வைத்துதான் நாங்கள் அதை கண்டுபிடித்தோம். நான் ஹிந்தியிலே, இன்னொருவர் நேபாளியிலே, இன்னொருவர் அதை சப்பாங் மொழியிலே பேசி அந்த ஜனங்களுக்கா இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த ஜன கூட்டத்தின் மத்தியிலிருந்தும் கர்த்தர் ஆண்டவர் பிள்ளைகளை எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? இயேசுவை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம் இந்த கன்னியாகுமரியிலே, அப்படிப்பட்ட இடத்திலே கூட, இந்த சப்பாங் இன மக்கள் மத்தியிலே கூட தங்களுடைய மேலாடையை அணியக்கூடாது என்கிற கலாச்சாரம் கிடையாது. ஆனால் திரும்பி பார்த்தால் நம்முடைய கண்களிலே கண்ணீரோடு நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். எத்தனை கீழான நிலைமையில் இருந்த நமக்கு தேவன் நம்மை தேடி வந்து இன்றைக்கு அழகாய் அவரை ஆராதிப்பதற்கு, சத்திய வசனங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய முழு நோக்கம் இது மட்டும் அல்ல. அதைத்தான் நான் அழுத்தமாய் பேச விரும்புகிறேன். இந்த இடத்திலே ஆண்டவர் பவுலை கொண்டு எழுதுகிறார், ஒளிந்து போகிற மகிமை உடைய அந்த வேலையை, ஊழியத்தை செய்தவன் மோசே என்று. மோசேயை பார்த்தா இந்த வசனம், மோசேயை பார்த்து சொல்லக்கூடிய வசனம் தானா இது? இது அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம். ஏனென்றால் முழு பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய மகிமையை நேரடியாய் கண்ணார கண்டு அனுபவித்தவர்கள் 2 பேர் தான். மற்றவர்கள் எல்லாரும் மகிமையினுடைய ஒரு பகுதியை பார்த்தார்கள். ஆனால் மகிமைக்கு உள்ளாகவே 40 நாட்கள் மலையின் மேல் முதல் முறை, 2வது முறை 40 நாட்கள் மலையின் மேலே மலை அக்னியை போல எரிகிறது. ஆனால் அதனுடைய நடுவிலே தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், யாருடைய துணையும் இல்லாமல், எந்த போன் ஃபெசிலிட்டி, கம்யூனிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. தனி மனிதனாய் ஒரு 90-100 வயதான மோசே அமைதலாய் அவன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் 40 நாட்கள் என்று சொல்லி அவன் குறித்து செல்லவில்லை. எப்பொழுது தேவன் அவனை கீழே வர சொல்றாரோ அப்பதான் வர முடியும். அப்படிப்பட்ட மகிமையை பார்த்தவன் மோசே. அவனை பார்த்து பவுல் சொல்லுகிறான், அது ஒளிந்து போகிற மகிமை உடையது. அதை காட்டிலும் பெரிய மகிமையை புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை காட்டிலும் மேன்மையை வைத்திருக்கிறார். 2வது ஒரு இடம் சொல்லுகிறது, யாத்ராமத்தினுடைய கடைசி அதிகாரம், 40வது அதிகாரம், அதனுடைய ஒரு வசனத்தை வாசிக்கலாம், நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அங்கே இன்னொரு வசனம் இந்த மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் அதனுடைய 40வது அதிகாரம். எந்த மோசே மகிமைக்குள் இருந்தானோ, எந்த மோசேயினுடைய முகம் மகிமையாய் பிரகாசித்ததோ, அந்த மோசேயே பிரவேசிக்க முடியாத இன்னொரு மகிமை, அதையும் மோசே பார்த்திருந்தான். அதனால்தான் மோசேயை குறித்ததான கடைசி வசனம் பழைய ஏற்பாட்டிலே, உபாகமம் கடைசி அதிகாரம் கடைசி 3 வசனம் வாசிக்க வேண்டாம், அதிலே போடப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலிலே தேவனுடைய மகிமையை முகமாய் கண்டு அறிந்தவன் மோசேயை போல ஒருவனும் எழும்பினதில்லை. அல்லேலூயா. இருக்கிறதிலே அதிகமான தேவ மகிமையை பார்த்தவன், மிக அதிகமாய் தேவ மகிமையை பழைய ஏற்பாட்டிலே அனுபவித்தவன், அவனை பார்த்துதான் பவுல் சொல்லுகிறார், அது எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமைக்கு மிக குறைவான மகிமை தான். அது ஒளிந்து போகக்கூடிய ஒரு மகிமை தான். ஆனால் ஒளியாத ஒரு மகிமையை, அதிக மேன்மையை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாய் 2025 நாம் அனுபவித்ததை காட்டிலும் 26 அதிக மேன்மையான ஒரு வாழ்க்கைக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்முடைய ஜீவியம் ஒரே மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அதில் ஏதோ குளறுபடி இருக்கிறது. சின்ன குழந்தை பிறந்த உடனே அதனுடைய எடை 3 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த குழந்தை வெறும் தாய்ப்பால் மட்டும் குடித்து வளருகிற அந்த 6 மாதத்திலே அதனுடைய எடை 2 மடங்காய் கூடும். 3 கிலோவிலிருந்து 6 கிலோவாய் கூடும். அதே குழந்தை கொஞ்சம் வாழைப்பழம் அல்லது சின்ன சின்ன ஆகாரங்களை அடுத்த 6 மாசத்திலே 1 வயது வரைக்கும் சாப்பிடும் பொழுது அதனுடைய எடை 3 மடங்கு கூடுகிறது. பிறந்ததிலிருந்து 3 மடங்கு, கிட்டத்தட்ட 1 வயது முடியும் பொழுது 9 கிலோவுக்கு அது வர வேண்டும்.
2 வயது முடியும் பொழுது, 2வது வயதில தான் கொஞ்சம் இட்லி தோசை இவைகள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும். மற்றவைகள் எல்லாம் ஒரு சிறிய ஆகாரத்தை தான் அது சாப்பிடும். ஆனால் 2 வயதினுடைய முடிவிலே 4 மடங்கு கூடும். யோசித்து பாருங்கள், பிறந்த குழந்தை அதனுடைய எடை 2 வயதிற்குள் அது அதிகபட்ச கடினமான உணவை சாப்பிட பழகுவதற்கு முன்பே சாதாரண உணவிலே 4 மடங்கு வளர்கிறது. அதுதான் கிறிஸ்து சரீரத்திற்கு வைத்திருக்கிற அற்புதமான காரியம். அதற்கு பிறகு ஒவ்வொரு வளர்ச்சியும் நீங்கள் சரீரத்திலே பார்த்தால் ஆச்சரியமாய் இருக்கும். சரீரத்திலேயே இவ்வளவு வளர்ச்சியை தேவன் தருகிறார் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை மேன்மைகளை நாம் கண்டிருக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்தவம் நமக்கு பழகினதாய் மாறி இருக்கலாம், கிறிஸ்தவம் நமக்கு பாரம்பரியமாய் மாறி இருந்திருக்கலாம். இந்த 162வது சபை நாளுக்குள் இன்னொரு பாரம்பரியம் என்கிற எண்ணத்தோடு நாம் போக போவதில்லை. இன்னொரு பழகி போன ஒரு கிறிஸ்தவம் என்கிற எண்ணத்தோடு நாம் போவோம் என்று சொன்னால் அது நமக்கு எந்த மேன்மையும் தரப்போவதில்லை. அதனால்தான் ஆண்டவர் பவுலை கொண்டு என்ன நடக்க வேண்டும், என்ன நடந்தால் அதிக மேன்மை உண்டாகும், ஒரே ஒரு வார்த்தையிலே அழகாய் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 15, 16, 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:14. அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. 16வது வசனம். அவர்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். மகிமை, ஏன் அதிகமான மகிமையை நாம் கிறிஸ்தவ ஜீவியத்திலே பார்க்க முடியவில்லை? இல்லை என்றால் அதை பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்புகள் உண்டாகவில்லை. நாம் நன்றாய் வேதம் வாசிக்கிறோம், நல்லது. ஜெபிக்கிறோம், நல்லது. கோயிலுக்கு நாம் வருகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், நல்லது. சிறப்பு பண்டிகைகளில் நாம் பங்கெடுக்கிறோம், நல்லது. பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம், நல்லது. இதெல்லாம் நான் குறைத்து சொல்லவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு இது மிக குறைவானது. புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அளவீடு எவ்வளவு தெரியுமா? மோசே பார்த்த மகிமையை காட்டிலும் மேலான மகிமை. அல்லேலூயா. அதை அனுபவிப்பதற்கு தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை கொண்டாடுவதற்கு தான் தேவன் நம்மை குறித்திருக்கிறார். அதை நமக்குள் கொண்டு வருவதற்கு தான் இந்த கூட்டங்கள். ஆகவே இந்த அதிக மேன்மையான காரியம் எது, என்ன முக்காடு என் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட வேண்டும்? அன்றைக்கு ஒருவேளை நியாய பிரமாணம் என்கிற ஒரே ஒரு முக்காட்டை குறித்து பவுல் கொரிந்து சபைக்கு பேசினார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எடுக்கப்பட வேண்டிய முக்காடுகள், நான் முக்காடு என்று சொல்வது நீங்கள் பெண்கள் போடுற அந்த முக்காடை சொல்லல, ஆவிக்குரிய முக்காடுகள். எதை நான் எடுத்தால் அதிக மேன்மையை நான் பார்க்க முடியும், அதைத்தான் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். புதிய ஏற்பாட்டிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கலாத்தியரிலே இதை மனதிலே வைத்து பவுல் ஒரு வசனத்தை எழுதுகிறார். அதன் அடிப்படையில் நாம் இன்றைக்கு வேகமாய் தியானிக்க போகிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 28, 29வது வசனம். யாராவது சத்தமாய் வாசிக்கலாம்? கலாத்தியர் 3, 28, 29வது வசனங்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, நீங்கள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. இதெல்லாம் இல்லை என்று சொல்லுகிறவர் கடைசியா எப்படி இருக்கிறோம் என்பதை 29வது வசனத்திலே சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் இருக்கிறீர்கள். மிக எளிதான ஒரு உண்மையை மிக ஆழமாய் கருத்தாய் அவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும்? நான் கிறிஸ்துவின் உடையவனாய் இருந்தால் நான் ஆபிரகாமின் வாக்கு தத்தத்தின் சந்ததியாய் நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியாதவர்கள் இல்லை, நான் அதை குறித்து விவரமாய் பிரசங்கிக்க போவதில்லை. ஆனால் இயேசுவின் மூலமாய், இயேசுவின் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் பவுல் ஏவப்பட்டு எழுதின வார்த்தை, நாம் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருந்தால்
ஆபிரகாமினுடைய சுதந்திரராய் நாம் இருக்கிறோம். அது மட்டும் சொல்லப்படவில்லை, அதிலே அழகான ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தத்தின் சுதந்திரராய் இருக்கிறோம். எப்படி ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இருந்தானோ அதே போல வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இப்ப கேள்வி, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நான் கேட்கலான்னு யோசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? உங்களுடைய மனதில் நீங்களே யோசிக்கலாம். ஒரு சிலை சொல்வார்கள் 1 ஈசாக்கு, இன்னொரு சொல்வார்கள் இல்லை இல்லை ஈசாக்குக்கு முன்னால் பிறந்தது யார் அவர்? இஸ்மவேல். 2 தானா? இல்லை. ஆபிரகாமுக்கு இருந்த இந்த சந்ததியை குறித்து பவுல் அழகாய் அந்த 4வது அதிகாரத்தில் எழுதுகிறார். யார் இயேசுவினுடைய உண்மையான சந்ததி? யார் புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படையிலே வாக்குத்தத்தத்தின் சந்ததி? யார் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே ஆவிக்குரியவர்கள் அல்லது கிறிஸ்துவின் உடையவர்கள்? இதை சொல்லுவதற்கு அவர் எடுக்கிற அழகான ஒரு எடுத்துக்காட்டு, வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய் ஆபிரகாமினுடைய குடும்பத்தின் பிள்ளையாய் நீங்களும் நானும் மாறினால் நாம் அந்த அதிக மேன்மையை எளிதாய் பெற்றுக்கொள்ள முடியும். If you become the promised heir of Abraham, then you can claim the authority that you belong to Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அதிக மேன்மையை நான் அனுபவிப்பதற்கு சின்ன குழந்தைகளுக்கு கூட, யூத வம்சத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்த நடந்த ஆபிரகாமினுடைய சரித்திரத்தை எடுத்து அதை அழகாய் ஒரு அறுவை சிகிச்சை செய்வதை போல செய்து இந்த 4, 5, 6வது அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார். நான் உங்களுக்கு சுருக்கமாய் அதை சொல்ல போகிறேன், விரிவாய் பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. இந்த ஆபிரகாமினுடைய பிறந்த பிள்ளைகள் எல்லாரும் ஆபிரகாமினுடைய சந்ததியாய் இருந்தாலும் எல்லாரும் வாக்குத்தத்தத்தின் சந்ததி அல்ல. அதனால்தான் புதிய ஏற்பாட்டிலே 2 அதிர்ச்சியான காரியங்களை நாம் பார்க்க முடியும். என்ன தெரியுமா? தங்களுடைய கையிலே நியாய பிரமாணத்தை வைத்திருந்த ஆபிரகாமினுடைய சந்ததியின்படி பிறந்த அந்த இனத்திலே பிறந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உங்களை ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு துணியாதிருங்கள், இந்த கல்லுகளினாலே கூட ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியும். யோவான் 8 இன்னும் கொஞ்சம் அழுத்தமாய் சொன்னார், நீங்கள் உங்களுக்கு ஆபிரகாம் தகப்பன் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நீங்கள் பொய் பேசுகிறீர்கள். ஆகவே ஆபிரகாம் உங்களுக்கு பிதாவாய் இருக்க முடியாது, சாத்தான் தான் உங்களுக்கு பிதா, பிசாசு என்று சொல்லி நேரடியாய் நீங்கள் ஆபிரகாமின் புத்திரர் அல்ல என்று சொல்லி ஆபிரகாமின் வம்சவழியிலே பிறந்தவர்களையே இயேசு தைரியமாய் எதிர்கொண்டு பேசினார். ஆனால் இன்னொரு புறத்திலே சகேயு என்கிற ஒரு மனிதன் பாவம் செய்து ஊர் முழுக்க இவன் பாவி என்று சொல்லப்பட்ட அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், அவனை கீழே இறங்கி வர சொல்லி, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறார். வேதத்தை கையிலே வைத்து நியாய பிரமாணத்தை கடைபிடித்து 8 மணி ஆராதனைக்கு 7:55 போகிற 8வது நாளிலே விருத்த சேதனம் எடுத்த சட்ட திட்டங்களை கடைபிடிக்கிறவர்களை பார்த்து சொன்னார், நீ ஆபிரகாமின் வம்சத்திலே பிறந்திருக்கலாம், ஆனால் நீ ஆபிரகாமின் சந்ததி அல்ல. ஆனால் பாவத்தை முழுமையாய் செய்து வரி ஏய்ப்பு செய்து அதுல எல்லா ஊழல்களும் செய்து, ஆனால் கடைசியிலே இதெல்லாம் தவறு, நான் இந்த இயேசுவை சந்தித்து விட்டேன், ஆபிரகாம் சொன்ன இந்த இயேசுவை சந்தித்து விட்டேன் என்று சொல்லி மனம் திரும்பின கீழே இறங்கி வந்த சகேயுவை பார்த்து சொல்லுகிறார், இவன் ஆபிரகாமின் குமாரத்தி. அல்லேலூயா! எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். சபைகளிலே நல்ல நிலைமையிலே இருந்தவர்களை பார்த்து ஆபிரகாமின் புத்திரர் என்று சொல்லவில்லை. 18 ஆண்டுகள் கட்டப்பட்டிருந்த ஒரு பெண்ணை பார்த்த பொழுது, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா, இவள் விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிற ஆபிரகாமின் சந்ததி யார்? உங்களுக்கு புரிகிற விதத்தில் 3ஆய் இதை பிரிக்கலாம். இந்த ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகளை, சந்ததிகளை, முதல் சந்ததி இஸ்மவேலின் சந்ததி, அது ஆகார் என்கிற அந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்த ஒரு சந்ததி. 2வது ஒரு சந்ததி, அது சாராள் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கு. 3வது ஒரு சந்ததியும் ஆபிரகாமுக்கு உண்டு. இது யார்? கேத்தூராள் என்கிற அந்த பெண்ணின் மூலமாய் பிறந்த
ஆபிரகாமுக்கு பிறந்த 6 ஆண் குழந்தைகள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே கேத்தூராளை குறித்து நாம் வாசிக்க முடியும். இவள் யார், எப்படிப்பட்டவள், எங்கிருந்து வந்தாள் என்கிற எந்த விதமான விவரங்களும் வேதத்திலே இல்லை. ஆனால் இந்த 3 சந்ததிகளை குறித்து பழைய ஏற்பாட்டு சொல்லிவிட்டு புதிய ஏற்பாட்டிலே சொல்றது, ஆபிரகாமுக்கு தான் எல்லாரும் பிறந்தாங்க 8 பேரும். ஆனால் 8 பேரும் ஆபிரகாமின் சந்ததி அல்ல. வாக்குத்தத்தத்தின்படி பிறந்து சரியாய் வாழ்ந்த ஈசாக்கு மட்டும்தான் ஆபிரகாமினுடைய சந்ததி. அல்லேலூயா. ஒருவேளை நான் இதை சொல்வதற்கு காரணம், இயேசுவை அறிந்த சந்ததியில் தான் நானும் பிறந்திருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய தகப்பனார் ஊழியம் செய்கிறவர், அவருடைய சந்ததியில் தான் பிறந்திருக்கிறேன். அது மட்டும் என்னை ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றாது. என்னுடைய தாய் தகப்பனுடைய ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு உதவி செய்யும், ஆனால் அது எனக்கு உத்தரவாதம் தர முடியாது. நான் இருக்கிற திருச்சபையினுடைய சர்டிபிகேட் அது நல்லது, அது என்னை ஒரு திருச்சபையிலே சேர்க்கலாம். ஆனால் அது என்னை ஆபிரகாமின் சந்ததிக்கு ஏற்ற அதிக மேன்மையை பெற என்னை வைக்க முடியாது. அதனால்தான் கலாத்தியர் 4 அந்த ஒரு வசனம் நாம் வாசிப்போம். 4வது அதிகாரம், அதிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 28வது வசனம், சகோதரரே, நாம் ஈசாக்கை போல நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். 23வது வசனம், 22, 23 வாசித்து விடுங்கள். இங்க 3வது கூட்டத்தை பற்றி பேசவே இல்லை. 2 குமாரர் இருந்தார்கள். எழுதியிருக்கிறதே, ஒருவன் அடிமையான விடத்திலே பிறந்தான், மாம்சத்தின்படி பிறந்தான். அது எல்லாரும் நாம் இருந்தாலும் கடைசி வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்படி என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறப்பதினால் நான் ஆபிரகாமின் சந்ததி ஆக முடியாது. என்னுடைய அண்ணன் நல்ல ஆவிக்குரியவனாய் இருப்பதினாலே தம்பி நான் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற முடியாது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய் யார் வாழ ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் உண்மையான ஞான அர்த்தம் உள்ள புதிய ஏற்பாட்டினுடைய சபையாய் மாற முடியும். அல்லேலூயா. 4 காரியங்களை சுருக்கமாய் நான் உங்களை 9, 10க்குள் நான் அனுப்பி விடுவேன். அதிக நேரம் நான் எடுக்க மாட்டேன். பொதுவாக பிரசங்கியாருக்கு 2 பிரச்சனை உண்டு. ஒன்னு ஸ்டார்டிங் ப்ராப்ளம், இன்னொன்னு ஸ்டாப்பிங் ப்ராப்ளம். ஆரம்பிக்கிறதுல பிரச்சனை இருக்கலாம், நிறுத்துறதுல பிரச்சனை இருக்கலாம். உங்களை கடிகாரத்தை பார்க்க வைக்க மாட்டேன். அதனால் முழு கவனத்தை நீங்கள் தைரியமாய் வைக்கலாம். 9, 10க்குள் நான் உங்களை இங்கிருந்து அனுப்பி விடுவேன். 4 காரியங்கள். இந்த 4 காரியங்களிலே நம்முடைய முக்காடு இன்றைக்கு எடுபட்டால் ஈசாக்கின் சந்ததியாய் நாம் மாற முடியும். அல்லேலூயா. ஆபிரகாமின் குடும்பத்திலே பிறந்துவிட்டு இஸ்மவேலை போல நாம் வாழ்ந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆபிரகாமினுடைய வித்திலே பிறந்து கேத்தூராளின் 6 பிள்ளைகளை போல நாம் வாழ்ந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே நான் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்வதிலே பெருமை இல்லை. நான் ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தின் சந்ததி என்று சொல்வதில் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஆனந்தம். இந்த ஈசாக்கை குறித்து வேதம் முழுவதிலும் நீங்கள் வாசிக்க முடியும். ஆனால் இந்த ஈசாக்கினுடைய குணாதிசயங்கள் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியம், இந்த ஈசாக்கு தன்னுடைய இஸ்மவேலின் சந்ததியை காட்டிலும் கேத்தூராளின் சந்ததியை காட்டிலும் இவன் எங்கே வித்தியாசமாய் வாழ்ந்தான், இவன் எப்படி வித்தியாசமாய் வாழ்ந்தான்? முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய 31வது அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 31, அதனுடைய 42வது வசனத்தை வாசிப்போம். இங்கு ஈசாக்கினுடைய குமாரன் யாக்கோபு தன்னுடைய தகப்பனாரை குறித்து சொல்லுகிறான். ஆதியாகமம் 31:42, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் என்று சொல்லி தாத்தாவை சொல்லுகிறான். ஆனால் ஈசாக்கை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறான், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லவில்லை, ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர். 53வது வசனத்தின்
அதே அதிகாரத்தினுடைய கடைசி வரி, யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவரின் மேல் ஆணையிட்டான். இந்த ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது மட்டும்தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று எழுதப்பட்ட ஏராளமான இடங்கள் இருக்கிறது. ஆனால் இதில் ஆபிரகாமுக்கு சொல்லப்படாத ஒரு பெயர், யாக்கோபுக்கு கொடுக்கப்படாத ஒரு பெயர், தனித்துவமான ஒரு பெயர் ஈசாக்குக்கு. என்ன பெயர் தெரியுமா? ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பார்த்து ஈசாக்கு எப்படி இருந்தான்? பயபக்தி உள்ளவனாய் இருந்தான். நீங்களும் நானும் எப்படி நாம் வாக்குத்தத்தம் உள்ள சந்ததியாய் அதிக மேன்மையை, நம்முடைய முக்காடுகளை நீக்கி இந்த வருஷத்துல எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது நான் ஈசாக்கின் சந்ததியாய் மாற வேண்டும். இந்த ஈசாக்கை போல நான் மாற வேண்டும். ஈசாக்கினுடைய முதல் குணம் என்ன தெரியுமா? பயபக்தி. இந்த தேவனுக்கு உரிய பயபக்தி உள்ள சந்ததியாய் என்றைக்கு நாம் வாழ ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கு நாம் அதிக மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நாம் யோசிக்கிறோம், மற்ற மதத்தை சேர்ந்தவர்களின் இடத்தில் நீங்கள் பார்த்தால் அங்கு இருக்கிற பயபக்தி மிக அதிகம். என்னுடைய மனைவி ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவள். அவள் அடிக்கடி சொல்லுவாள், அந்த நாட்களிலே இதே லென்டன் டேஸ்ல அவர்கள் முழங்காலிலே நின்றுதான் வெளியில் உள்ள வாசல் படியிலிருந்து உள்ள பலிபீடம் வரைக்கும் முழங்காலிலே நடப்பார்கள். நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே பார்த்திருக்கிறேன். காலையில 4:30 மணிக்கு எழுப்பி விடுவாங்க, 5:45 ஜெபமாலை சொல்ல சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை 5:45 நம்ம எழுப்ப முடியுமா? 8 மணிக்கு 7:45 தான் எழுப்ப முடியுது. தூக்கத்திலேயே அவனுக்கு பிரஷ் நடக்கும், தூக்கத்திலே குளியல் நடக்கும், தூக்கத்திலே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி உள்ள வச்சிடறாங்க. நான் ஒரு வீட்டுக்கு சமீபத்தில் போயிருந்தேன். நைட்டு 11 மணி 10 மணிக்கு குளிப்பாட்டி யூனிஃபார்மோட படுக்க விட்டுட்டாங்க. எதுக்கு பிரதர்னா, காலையில எந்த யுத்தமும் நடக்கக்கூடாது. அதனால டை முதல் கொண்டு சாக்ஸ் முதல் கொண்டு எல்லாமே அவ பெட்ல படுத்திருக்கும் போதும் இயேசு வந்தால் யூனிஃபார்ம்ல தான் அவ போவா. அந்த மாதிரி ஆயத்தமா படுக்க வச்சிருந்தாங்க. ஏன்னா காலையில 7:30 மணிக்கு நாம் போகணும் பிரதர், 8 மணிக்கு மனைவி போகணும், காலையில எல்லாம் நேரம் இல்லை. அதனால நைட்டே யூனிஃபார்மோட கூட படுக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் நானும் அதே ரோமன் கத்தோலிக்க பள்ளிக்கூடத்திலே படித்தேன். 4:30 மணிக்கு கட்டாயம் எழும்ப வேண்டும், அங்கு போக வேண்டும். நீ எந்த மதத்தை சேர்ந்தவராய் இருந்தாலும் சரி, அந்த பூசை என்று சொல்வார்கள், அதற்கு நீங்கள் கட்டாயம் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பயபக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் ஒருவேளை இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், புராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷனை கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லுகிற நமக்கு தேவனை குறித்த பயம் அது எங்க போறதுன்னு தெரியல. எங்களோடு கூட ஊழியத்தில் ஒரு தம்பி இருக்கிறான். அவனுடைய கதை என்ன தெரியுமா? அவனுடைய வேலையே என்னவென்றால் பட்னாவில படிக்க வருகிற இடத்திலே பெண்களை கடத்துவதிலே உதவி செய்வது. அதனால இவன் டியூஷன் சென்டருக்கு போவான், பார்ப்பதற்கு அழகா இருப்பான், அங்க இருக்கிற பிள்ளைகளோடு கூட ஆண் நண்பனா பழகுவான், நான் உன்னை காதலிக்கிறேன் என்கிற கடிதம் கொடுப்பான். அவனை நம்பி வருகிற பிள்ளைய கொஞ்ச நேரம் அவரை காதலிப்பதை போல நடிப்பான். அப்புறம் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், பெட்டியெல்லாம் எடுத்துட்டு ஓடி வந்துருன்னு சொல்லுவான். அவளும் யோசிப்பா, நீ தான் என்னை காப்பாத்துவேன்னு. அவன் பின்னாலே ஓடுவான். கூட்டி கொண்டு போய் அந்த நேபாளின் பார்டர்ல உள்ள இடத்துல கொண்டு போய் விபச்சார கும்பல்ல வித்துட்டு வந்துருவான். நான் கேட்டேன், எப்படி நீ ரட்சிக்கப்பட்ட, எப்படி ஊழியத்துக்கு வந்த? அண்ணே 2 பெண்ணை கடத்திட்டேன், நல்ல சம்பாத்தியம். 3வது பெண்ணு என்கிட்ட சொன்னாங்க, நீ நல்லா செய்யறடா, அடுத்த முறை செஞ்சினா உனக்கு 3 மடங்கு காசு தர்றேன். 3வது பெண்ணை நான் கடத்த போகும் பொழுது அவள் என்னை பார்த்து கேட்டால், உன்னை குறித்து நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ 2 பெண்ணை நீ கடத்தி இருக்கிறாமே, இந்த மாதிரி காரியங்களை செய்திருக்கிறேன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? இதை கேட்ட உடனே இவன் பயங்கரமா சமாளிக்கக்கூடிய ஆளு, எதற்கும் பதில் சொல்லக்கூடிய ஆளு. அதனால பதில் சொல்லி சமாளிக்க நான் முயற்சி செய்தேன். அவன் சொன்ன வார்த்தை, ஆனால் அந்த பெண் என்னை பார்த்த பொழுது எனக்குள் ஒரு பயம் வந்துருச்சு. அதனால நான் உண்மையை சொல்லிட்டேன். எப்படி நீ கண்டுபிடிச்ச? அவ சொன்னா, எனக்கு தெரியும் நீ தவறான வழியில தான் என்னை அப்ரோச் பண்றேன்னு. ஆனா நான் போய் ஜெபிச்சேன், ஆண்டவர் எனக்கு சொன்னார், இவனை நீ திருப்ப முடியும், சவுலாய் இருக்கிற இவனை நீ பவுலாய் மாத்த முடியும்னு. அந்த தைரியத்துல தான் இந்த இயேசுவை நம்புகிறவள் நான், இந்த வசனத்தை நம்புகிறவள். அவள் ஜெபித்த ஜெபம், அவளுடைய வைராக்கியம், அவளுக்குள் இருந்த கர்த்தரை குறித்த பயம் இவனுக்குள் பயத்தை கொண்டு வந்தது. மனம் திரும்பினான், ரட்சிக்கப்பட்டான், தேவ அபிஷேகம் பெற்றான். 2 பேரும் திருமணம் செய்து இன்னைக்கு 2 பேரும் மிஷனரிகளா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவன் சொன்னான், போலீஸை பார்த்த பொழுது எனக்கு வராத பயம்,
இவளை கடத்தி கொண்டு போகும் பொழுது ஒருவேளை இவனுடைய வீட்டார் வந்து என்னை கொன்று போட்டு விட்டால் என்ன நடக்கும் என்பதை குறித்ததெல்லாம் எனக்கு பயம் இல்லை. பணம் வேண்டும் என்று சொல்லி எல்லா பயத்தையும் தூக்கி ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு என்னுடைய வாழ்க்கையை குறித்து இவள் சொன்ன பொழுது நடுங்கி போனேன். இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரா? ஆகவே நான் முடிவு செய்தேன், இனி நான் பாவம் செய்யக்கூடாது. என்னுடைய மனைவிதான் என்னை நடத்தினாள். நான் சொல்றேன், இப்ப கூட மனைவிக்கு பயப்படுறியா வீட்டுல அப்படின்னு? இல்ல, மனைவிக்கு பயப்படல, மனைவிக்குள் இருக்கிற ஆண்டவருக்கு நான் பயப்படுகிறேன். அல்லேலூயா. சில நேரங்களிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். நான் குறைவாய் சொல்லுகிறதா நீங்கள் யோசிக்காதீர்கள். வேதத்திலே நிறைய இடங்களில் நாம் எப்படி பயபக்தியா இருக்க வேண்டும். லேவியராகமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க பார்த்தா எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி தேவனை தேட வேண்டும். இந்த பகுதிகள் எல்லாம் 26வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அதை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். லேவியராகமம் 26:2. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். புதிய ஏற்பாட்டில் இந்த பயபக்தி என்கிற வார்த்தை 4 இடங்களில் தான் வருகிறது. அதுல மிக முக்கியமான இடம் 2 இடங்கள். அதை நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? இயேசுவே இந்த பூமியிலே மனிதனாய் இருந்த பொழுது அவரிடத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியம் எபிரேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இயேசுவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்கான ஒரு ரகசியம் அவருடைய பயபக்தி. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதிலே நமக்கே சந்தேகம். அதனாலதான் நம்முடைய ஜெபத்தை பல பேருக்கு நம்மளே காப்பி எடுத்து அனுப்புறோம். இந்த ஊழியங்களுக்கு அந்த ஊழியங்களுக்கு எப்படியாவது எனக்காக ஜெபிங்க. 10வது வகுப்பு படிக்கிற ஒரு பையன் எனக்கு எழுதியிருந்தான், அங்கிள் எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2வது மறவாமல் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 3வது உபவாசத்தோடு ஜெபியுங்கள். 4வது நேர் முழங்காலில் நின்று ஜெபியுங்கள். 5வது பரீட்சை நடக்கிற 3 மணி நேரமும் ஜெபியுங்கள். எனக்கு 10 கட்டளை மாதிரி எழுதியிருந்தான். நான் அவனுக்கு ஒரே ஒரு வரி தான் எழுதியிருந்தேன், இந்த எழுதுற நேரத்துக்கு ஒரு கொஸ்டினை படிச்சுதான் நீ பாஸ் ஆயிருந்திருக்கலாம். என்ன பயம், யாராவது ஜெபித்து நம்மளை கரை சேர்த்துற மாட்டாங்களா, யாராவது ஜெபித்து நமக்கு இதை செய்திட மாட்டாங்களா? ஏன்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமா நமக்கு சந்தேகம். ஜெபம் கேட்கப்படுகிறதற்கு கண்ணீரும் கதறுதலும் உபவாசங்களும் அவசியம்தான். அதை விட முக்கியம், இயேசுவின் ஜெபம் கேட்கப்பட்டதற்கு வேதம் அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம். He had a fear for God, so he did not have the fear for anything. ஒரு தேவ மனிதன் அழகாய் எனக்கு சொன்னார், வாலிப நாட்கள் நான் அதை படித்தேன், இன்றைய வரைக்கும் அதை மனசுல வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எதற்கும் பயப்பட மாட்டான், கர்த்தருக்கு பயப்படாதவன் எல்லாவற்றுக்கும் பயப்படுவான். இதுதான் எழுதி வைக்கப்பட்ட உண்மை. 2 மாதங்களுக்கு முன்பு நாங்கள் ஊழியம் செய்கிற அந்த பக்தியார்பூர் மருத்துவமனைக்கு காலையில் ஒரு போன் வந்தது. தம்பி ஒருவன் போன் பண்ணினா, நான் பக்கத்தில் இருக்கிற சபையை மூடிட்டாங்க, இப்ப நம்மளை தான் அடிக்கிறதுக்கு இன்னைக்கு காலையில வர்றாங்க. நான் சொன்னேன், அவன் வரமாட்டான். எப்படி சொல்றீங்க? அவன் என்கிட்ட குறிப்பா சொன்னான், இன்றைக்கு காலையில போகிறோம், அதை நாங்கள் மூட செய்கிறோம். நான் சொன்னேன், அவன் வர முடியாது. தேவன் நமக்கு அனுமதிக்காமல் ஒன்றும் நமக்கு நடக்காது. ஒருவேளை அதை அவன் மூடினால் அதை விட பெருசுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருப்பாரு. இப்ப அவ்வளவு பெருசா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது, அதனால நடக்காது. அன்றைக்கு சாயந்தரம் வரை வெயிட் பண்ணிட்டு சொன்னா, ஆமா நான் ஒருத்தருமே வரல. எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. எதிர்ப்புகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், வியாதிகளும் வரலாம், நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிற எல்லா காரியங்களும் வரலாம். ஆனால் ஈசாக்குக்கு ஒன்று தெரியும், ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே அந்த காரியத்தை கொண்டு வர வேண்டும். தேவனுக்கு பயப்படுங்கள். எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குது சொல்றதுக்கு. ஏன்னா பயப்படாதேன்னு சொல்லி ஜனங்கள் தேவனுக்கும் பயப்படாமலே போயிட்டாங்க. அவர் பயப்படாதேன்னு சொன்னது மற்ற காரியங்களுக்கு தான், அவருக்கு அல்ல. அவருக்குரிய பயத்தையும் கனத்தையும் கொடுக்கிற ஈசாக்கினுடைய சந்ததியாய் நீங்கள் எழும்பி பாருங்கள். இஸ்மவேல் என்ன செய்தான் தெரியுமா? தன்னை வளர்த்து ஆளாக்கின சாராளையே அவன் கிண்டல் கேலி செய்தான். அவள் ஈசாக்குக்கு பால் கொடுத்த பொழுது அதை கிண்டல் செய்தான். அதுதான் இஸ்மவேலின் சந்ததி. அதுவும் ஆபிரகாமின் குடும்பத்திலே பிறந்ததுதான், அதுவும் ஆபிரகாமின் வித்தை பெற்றிருந்ததுதான். ஆனால் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அல்ல,
அது நிலைத்து நின்று அதிக மேன்மையை பெறுகிற சந்ததி அல்ல. எது பெரும்? பயபக்தியை தன்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற சந்ததி. இரண்டாவது அவனுடைய காரியம், இரண்டாவது ஆச்சரியமான காரியம், நிலைவரப்பட்ட ஒரு விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலே. ஆதியாகமம் 26 உங்களுக்கு நன்றாய் தெரியும், ஒரு மிகப்பெரிய பஞ்சம். அது ஆபிரகாமின் நாட்களிலே வந்த பஞ்சத்தை போன்ற ஒரு கடினமான பஞ்சம். அப்படி என்றால் இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? விசுவாசியின் தகப்பன் மட்டுமல்ல, என்னுடைய தகப்பனும் ஆபிரகாம் தான். ஆகவே அவர் அந்த பஞ்சத்திலே எகிப்துக்கு போனார். நானும் எகிப்துக்கு போகட்டும் என்று சொல்லிதான் அவன் ஜெபிக்க கூட அவன் யோசிக்கவில்லை. முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் பின்பற்றின அதே வழியை நான் பின்பற்றட்டும் என்று சொல்லி எகிப்துக்கு போவதற்கு மூட்டை முடிச்சுகளை அவன் ஆயத்தம் செய்யும் பொழுது கர்த்தர் அவனிடத்திலே பேசுகிறார், உன் தகப்பன் செய்த தவறை நீ செய்யாதே. அவன் தேவனுக்குரியவன் தான், ஆனால் அவன் செய்த தவறை நீ செய்யாதே. நீ இதே தேசத்திலே இரு, இதே தேசத்திலே விதை, நான் உனக்கு உதவி செய்வேன். அவனுக்கு இருந்த 2 மாதிரிகள் என்ன தெரியுமா? ஒன்று, மற்ற கிறிஸ்தவர்கள் செய்து வெற்றியை பெற்ற ஒரு மாடல், ஒரு மாதிரி, நானும் அவர்களை போல செய்யட்டும் என்று யோசித்தான். இன்னொரு பக்கம் எகிப்து, அங்கே போய்விட்டால் பிழைத்து விடுவோம் என்று சொல்லி. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவர்களை குறைவாய் சொல்லவில்லை, ஆனால் அதிகபட்சம் நாம் வெளிநாடுகளை மனதிலே வைத்து குறிவைத்து அவர்கள் இந்த காரியத்தை செய்து வளர்ச்சி அடைந்து வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள், நானும் அதை செய்யட்டும். இந்த கிறிஸ்தவர்கள் இந்த வழியிலே போய் செய்திருக்கிறார்கள், நானும் செய்யட்டும் என்று யோசிக்க தூண்டுவது சாதாரணமாய் நடக்கக்கூடிய காரியம். ஆனால் ஈசாக்குக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அவனை தாலாட்டி பாலூட்டி வளர்த்த ஆபிரகாமினுடைய முறையை கூட என்னுடைய தகப்பனே செய்த முறையாய் இருக்கட்டும், அவன் விசுவாசிகளின் தகப்பனாய் இருந்தே செய்த காரியமாய் இருக்கட்டும், நான் அதை செய்ய போவதில்லை. ஆபிரகாம் போனதை போல இந்த தேசத்தை விட்டு நான் பஞ்ச காலத்திலே போக போவதில்லை என்று சொல்லி முதல் தன்னுடைய முடிவை மாற்றினான். இரண்டாவது அவன் செய்த காரியம், எகிப்திலிருந்து தான் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை உடைப்பதற்கு அதே தேசத்திலே கிணறை வெட்டி அதே தேசத்திலே அவன் விதையை விதைத்தான். வேதம் சொல்லுகிறது 100 பலனை கர்த்தர் தந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? 100 பலன் எப்படி கிடைக்கும்? எல்லாரும் எகிப்திற்கு போய் சம்பாதிக்கிறார்கள், நானும் எகிப்திற்கு போகட்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு தேசத்திலே போய் நான் நுழைந்து விட்டால் என்னுடைய எல்லா பாரங்களும் மாறிவிடும் என்கிற எண்ணம் தொடர்ச்சியாய் நம்மை பிடிக்க கூடாது. அல்லது இன்னொரு யாரோ ஒரு தேவ மனிதன் அப்படி செய்து விட்டார், நானும் அதே வழியிலே போனால் முன்னேறி விடுவேன், அவர் செய்தது சரியா தவறா என்று கூட யோசிக்காமல் பின்பற்றக்கூடிய இந்த நிலைமைகளை மாற்றி ஈசாக்கை போல ஆபிரகாம் என் தகப்பனாய் இருக்கட்டும், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, ஆனால் விசுவாசத்திலே நான் நிலைத்து நிற்பேன், என்னுடைய கண்கள் என்னுடைய ஆண்டவர் மீது இருக்கும் என்கிற ஒரு தைரியம். இன்னொன்று, இந்த விசுவாசத்தில் இருக்கிறவனுக்கு தான் சோதனைகள் அதிகம் வரும். ஆனால் நம்மிடத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற சத்தியங்கள், நீ விசுவாசித்தால் உடனே இதை பெற்றுக் கொள்ளலாம், அதை பெற்றுக் கொள்ளலாம். நிச்சயமாய் நான் தைரியமாய் சொல்ல முடியும். எங்களோடு கூட 153 மிஷினரிகள் இருக்கிறார்கள். அருமையான சேலர் அண்ணன் சொன்னதை போல நாங்கள் ஆரம்பித்து 2 வருடங்கள் தான் ஆகிறது. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துகிறார். புதிய இடங்களுக்குள்ளே செல்வதற்கு, புதிய காரியங்களை உருவாக்குவதற்கு, எதிர்ப்பான இடங்களுக்குள்ளே போவதற்கும் ஆண்டவர் கிருபையாய் தருகிறார். ஆனால் நின்று நான் சொல்ல முடியும், ஒரு நாளும் எங்களுடைய மனதிலே இந்த மனிதர், இந்த நிறுவனம், இந்த சபை, இவர்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் என்று யோசித்ததில்லை. அப்படி நான் யோசித்தால் அது என்னை ஆபிரகாமின் வழியிலே கொண்டு போய்விடும். அல்லது எகிப்திலிருந்து இந்த காரியம் நடக்கும் என்று நான் யோசித்தால் அது என்னை எகிப்திற்கு இழுத்துவிடும். நின்று தேவனுடைய சமூகத்திலே, கர்த்தாவே உமக்கு தெரியும் இந்த காரியத்தை எப்படி நீர் வாய்க்க செய்ய முடியும், அதை செய்வதற்கு நீர் போதுமானவர் என்பதை நாம் நம்பி விசுவாசித்து அந்த இடத்துல நிற்கும் பொழுது விளைச்சல் 30 அல்ல 60 அல்ல 100 பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனால் இந்த 100 விளைச்சல் அப்படியே முடியவில்லை. உடனே எதிர்ப்பு வருகிறது. அவன் வெட்டின கிணறுகளை மூடுகிறார்கள், அவனுடைய தகப்பன் வைத்திருந்த சொத்துக்களை மூடுகிறார்கள். ராஜாவும் எதிரியாய் வருகிறான். இவன் ஒரு இடத்தை விட்டு அடுத்த இடம், அடுத்த இடத்தை விட்டு அடுத்த இடம். அவர்களோடு கூட அவன் போராடி கொண்டிருக்கவில்லை. இதுதான் மிக முக்கியமான ஒரு சத்தியம். இந்த ஈசாக்கின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நிலைத்து நிற்கிற விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? தேவனை மட்டும் பின்பற்றும், அது தேவனுடைய முறையை பின்பற்றும்.
நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் இன்னொரு மனிதனோடு கூட நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொரு மனிதனோடு கூட நான் சண்டையிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் மற்றவர்களுக்கும் நான் மன்னிக்க முடியும். அப்படி மன்னிக்கும் பொழுதுதான் ரெகோபோத் என்கிற பிரச்சனைகளே இல்லாத, தொந்தரவுகளே இல்லாத நீரூற்றுகளை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய மனதிலே மன்னிக்க முடியாமல் நாம் போராடுகிற காரியம், இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே தேவன் அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவன் வெட்டின துறவை மூடுகிறார்கள், அவன் இரண்டாவது வெட்டின துறவையும் மூடுகிறார்கள், அவனுடைய தகப்பனுடைய துறவையும் மூடுகிறார்கள். யாருக்கு இவன் உதவி செய்தானோ, யாருக்கு இவன் நன்மை செய்தானோ, நீங்களும் நானுமா இருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அதை நாம் மன்னித்திருக்க முடியாது, நாம் ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் சரியான விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? எனக்கு உரியதை தேவன் எனக்கு தருவார், அவர் தருகிற ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அவரே எனக்காய் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி இவன் ஒரு நாள் அவங்களோட வாதம் விவாதம் ஒண்ணுமே பண்ணல, எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தான். கர்த்தர் ஆச்சரியமாய் ராஜாவே அவனிடத்திலே வந்து ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு அவனோடு கூட ஒரு ஒப்பந்தம் செய்யக்கூடிய உன்னதமான இடத்திலே தேவன் கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சில நேரங்களிலே இழக்கிறதை போல நமக்கு அது தெரியலாம். இழந்து விட்டோமோ என்று யோசிக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கலாம். ஊழியத்திலே போயிருந்த பொழுது சமீபத்தில் அந்த ஊழியத்தை முடித்து விட்டு கிளம்புகிற நேரத்தில் ஒரு பெரிய கூட்டம் வந்தார்கள். அந்த கூட்டத்தை ஏவி விட்டதை இன்னொரு கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்தவர்கள். அது எங்களுக்கு பின்னால் தான் தெரியும். ஆனால் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் எதிர்த்தவர்கள் வந்தார்கள், இருந்தவர்கள் எல்லாம் அடித்தார்கள். ஒரு பழைய வாகனம் எங்களிடத்தில் இருந்தது, அதனுடைய ஊழியங்களுக்காய் அது ஒரு நண்பர்களின் மூலமாய் அது கொடுக்கப்பட்டிருந்தது. அதிலே அந்த ஒரு வாகனத்தில் தான் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஊழியத்திற்கு செல்வோம். ஆனால் அந்த மிக பாட் என்கிற அந்த இடத்திலே அது உடைக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது. நான் யோசித்தேன், இருந்த இந்த ஒரு விஷயத்தில் எங்கே தவறு நடந்தது என்று தெரியவில்லையே அப்படின்னு நான் யோசித்துட்டு இருக்கும் பொழுது அந்த வாகனத்தை போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்தது. போலீஸ் ஸ்டேஷன்ல என்கிட்ட கேட்டாங்க, வந்தவங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், வந்தவர்கள் யார் என்று தெரியும், அவருடைய முகங்கள் தெரியும், அவருடைய போட்டோக்கள் எனக்கு தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் யோசித்தேன், நான் ஏன் போய் அவர்களோடு கூட பிரச்சனை செய்ய வேண்டும்? நான் அந்த போலீஸ் ஆபீசர்கிட்ட சொன்னேன், நாங்க யாருடைய பெயர்லையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல. இந்த வாகனத்தை நான் இங்கிருந்து 60 கிலோமீட்டர் எடுத்துட்டு போகணும். உடைந்த வாகனத்தை நான் கொண்டு செல்ல முடியாது. அதற்கு மட்டும் நான் ஒரு FIR காப்பி மட்டும் எனக்கு போட்டு கொடுங்க. எனக்கு எந்த நபர்களுடைய பெயரோ காரியங்களோ விவரங்களையோ எனக்கு தருவதற்கு நான் ஆயத்தமா இல்லை. சரி என்று சொல்லி அவர் சொன்னார், எனக்கு அப்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, நான் இந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணிடுவேன், ஆனா உங்களுக்கு தான் நஷ்டம். நான் சொன்னேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதை எல்லாவற்றையும் முடித்து விட்டு அந்த உடைந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு முழுவதும் கண்ணாடி கற்கள், நானும் என்னுடைய நண்பரும் அதை ஓட்டி கொண்டு வந்தோம். 60 கிலோமீட்டர் கொண்டு வந்து காரியங்கள் எல்லாம் செய்து சில நாட்கள், கடினமான நாட்கள்ல போக வேண்டி இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு சின்ன இடத்திலே மருத்துவமனை ஊழியங்களின் மூலமாய் அநேகருக்கு உதவி செய்து இயேசுவை பற்றி சொல்லி கொண்டிருந்த அந்த இடத்திலே இந்த சம்பவம் நடந்து 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. அதே இடத்திலே உள்ள ஒரு பெரிய அரசியல்வாதியினுடைய உதவியாளர் வந்து சொன்னார், நான் ஒரு இடத்தை கட்டுகிறேன், அந்த இடத்தை உங்களுக்கு தான் நான் வாடகைக்கு தரப்போகிறேன், நீங்களே வந்து அந்த இடத்துல மருத்துவமனையை ஆரம்பியுங்கள். நான் சொன்னேன், அவ்வளவு வாடகையெல்லாம் கொடுத்து என்னால் செய்ய முடியாது. அவர் சொன்னார், நான் வாடகையை பற்றி எதுவும் சொல்லலை, நீங்க இருக்கிறத கொடுத்தா போதும். ஆச்சரியமான காரியம். அநேகர் போட்டி போட்டு அதற்கு கேட்டுக்கொண்டிருந்த நிலையில ஒரு சின்ன இடத்துல இருந்து இன்றைக்கு 35 பெட் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் மூலமாய் சுவிசேஷத்தை சொல்வதற்கு கர்த்தர் வாசலை திறந்தார். நான் இதை சொல்வதற்கு காரணம் சாதித்து விட்டோம் என்று சொல்வதற்காய் அல்ல. இந்த விசுவாசம் பஞ்சத்திலே நிற்கிறது மட்டுமல்ல, நம்மளை எதிர்த்து போராடுகிற ஜனங்கள் வரும் பொழுதும் இவர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஒருவேளை 2 கிணத்தை இவர்கள் மூடுவார்கள், அவ்வளவுதான், 100 விளைச்சலை இவர்கள் தடுக்க முடியாது, ராஜாக்கள் எங்களுடைய வெளிச்சத்தினிடத்திலே வருவதை இவர்கள் தடுக்க முடியாது, தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற விரிவாக்கத்தை தடுக்க முடியாது என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்குக்குள் அது வலுவாய் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எங்கே வைத்திருக்கிறோம்? சில மனிதர்களை நாம் நம்புகிறோம், சில முறைகளை நம்புகிறோம், சில காரியங்களை செய்தால் என்னுடைய பிரச்சனைகள் மாறிவிடும் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். முக்காடை எடுத்து விடுங்கள், ஈசாக்கை போல தேவன் உங்களை நடத்துவார். கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போற எபிரேயருக்கு எழுதின நிருபம், இந்த ஈசாக்கை குறித்து வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது.
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 20வது வசனம். இந்த ஈசாக்கு எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? விசுவாசத்தினாலே வரும் காரியங்களை குறித்து, ஆச்சரியமா இருக்கிறது, வரும் காரியங்களை குறித்து அவன் ஆசீர்வதித்தான் என்று சொல்லி இந்த வசனத்தை வாசித்த பொழுது எனக்குள் கொஞ்சம் இதை நம்புவதற்கு தயக்கம் இருந்தது. ஈசாக்கு அப்படி ஆசீர்வதிக்கவில்லை தானே. அவனுடைய 2 கண்களும் மங்கி போனது. தன்னுடைய மூத்த பிள்ளை யார், இளைய பிள்ளை யார் என்றே அவனுக்கு தெரியாது. தவறுதலாகத்தான் அவன் யாக்கோபை ஆசீர்வதித்தான். அப்படித்தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு பிறகு ஏசா வந்து புலம்புகிறான், தகப்பனே எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையா? அப்பொழுதுதான் இவனுக்கு தெரிகிறது, ஓ சிறியவன் யாக்கோபு வந்து ஏமாற்றி சென்று விட்டான் என்று. ஆனால் எபிரேய ஆக்கியோன் அவன் சொல்லுகிறான், இல்லை, அது நடந்திருக்கலாம், ஆனால் விசுவாசத்தினாலே வரும் காரியங்களை மனதிலே வைத்துதான் தன்னுடைய பிள்ளைகளை அவன் சரியாய் ஆசீர்வதித்து நடத்தினான். அதற்கு பிறகு நான் அதை படித்து பார்த்த பொழுதுதான் புரிந்தது, அவன் தவறுதலாய் சரீர பிரகாரமாய் அவனுடைய கண்கள் குருடாய் இருந்தாலும், சரீர பிரகாரமாக அவனுடைய மனதிலே ஞானம் இல்லாமல் தவறு செய்திருந்தாலும், அந்த தவறு நடந்து வெளியிலே வந்த பிறகு என்னை ஏமாற்றின என்னுடைய சிறு பிள்ளை, ஆகவே நான் உன்னை சபிக்க போகிறேன் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை திரும்ப வாங்கி அவன் சபிக்கவில்லை. ஏனென்றால் யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, ஆசீர்வாதத்தை திரும்ப வாங்கி சபிக்கிற ஒரு பழக்கத்தையும் அவர்கள் சில நேரங்களிலே செய்யக்கூடியவர்கள். ஆனால் இவன் புரிந்து கொண்டான், என் கண்களை மறைத்து என்னுடைய எண்ணங்களை மீறி என்னுடைய இளைய குமாரனை நான் ஆசீர்வதிக்க முடியாதவனாய் இருந்த பொழுது எத்தனாய் இருந்த அவனைத்தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற அந்த இடத்திலே தேவன் என்னுடைய கைகளை கட்டி என்னுடைய கண்களினுடைய பார்வைகளை குறைத்து இதை செய்து முடித்தார். ஆகவே நான் தவறு செய்வதை போல ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் அதை ஆச்சரியமாய் மாற்றி வருகிற நாட்களிலே யாக்கோபுதான் பெரியவனாய் இருப்பான், ஏசா அவனை சேவிப்பான் என்று சொல்லி அவன் பிறப்பதற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை தேவன் அவனுக்கு ஞாபகம் ஊட்டி இருந்திருக்க கூடும். ஏனென்றால் பிரசவத்தில் 2 குழந்தைகள் இருக்கும் பொழுது அழகாய் ஆண்டவர் சொன்னார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆனால் நாட்கள் பெருகின பொழுது மூத்தவன் மேல வந்த அன்புனால தேவ திட்டத்தை மறந்து விட்டான் ஈசாக்கு. மூத்தவன் கொண்டு வந்த சாப்பாடு நன்றாய் இருந்தது, மூத்தவனுடைய அந்த ரோம காரியங்கள் அவன் செய்கிறதெல்லாம் இவனுக்கு அருமையாய் இருந்தது. ஆனால் இளையவன் வேலைக்கு போகவில்லை, அம்மாவனுடைய முந்தானையை சுற்றி கொண்டிருக்கிறான், அவனுக்கு அதிகமாய் அவனை குறித்த பிரியம் இல்லை. அதனால எது தேவ திட்டமோ அதை காட்டிலும் எது பிரியமோ அவனை ஆசீர்வதிக்க விரும்பினான். அதனால்தான் ஏசாவை கூப்பிட்டு சொன்னான், நீ நல்லா சமைத்து கொண்டு வா, நான் சீக்கிரமாய் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். அவன் செய்தது, அவன் செய்ய முயன்றது ஒரு பெரிய தவறுதான். ஆனால் அந்த தவறை ஆண்டவர் ஆச்சரியமாய் மாற்றின பொழுது அதை புரிந்து கொண்டு வரும் காரியங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்வதற்கு கவனமாய் இருந்தான். அல்லேலூயா. பிடித்ததை செய்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. வரக்கூடிய நாட்களில் என்னுடைய குடும்பத்திற்கு என்ன அவசியம், என் பிள்ளைகளுக்கு என்ன அவசியம், எதை நான் செய்தால் சரியா இருக்கும், இதை அவன் செய்ததுனால அடுத்த வசனமே என்ன தெரியுமா சொல்லுது? 20வது வசனத்துல எப்படி ஈசாக்கு ஆசீர்வதித்தானோ 21வது வசனம் எபிரேயர் 11 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே யாக்கோபும் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்தான். யாக்கோபு எப்படி ஆசீர்வதித்தான்? நான் கண்ணனூர் திருச்சபையில பேசும்போது அது சொன்னேன். 2 கையை மாத்தி வச்சு ஆசீர்வதித்தான். மூத்தவனுக்கு குறைவான ஆசீர்வாதமும் இளையவனுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தையும் ஆசீர்வதித்தான். அப்ப யோசேப்பு கேட்டா, நீங்க ஏன் இப்படி ஆசீர்வதிக்கிறீங்க? அவன் சொன்னா, விருப்பம் மூத்த மகன் மேல இருக்கலாம், ஆனால் திட்டம் இளைய மகன் மேல் இருக்கிறது. அதனால் என்னுடைய விருப்பம் அல்ல, தேவ திட்டம். எனக்கு அருமையானவர்களை, எத்தனை முறை நாம் தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இழந்ததற்கு, அதிக மேன்மை இழந்ததற்கு காரணம் என்னுடைய விருப்பம் என்கிற முக்காடு. திருமணத்தில் இழந்தவர்கள் உண்டு, படிப்பில் இழந்தவர்கள் உண்டு, வேலை ஸ்தலங்களில் இழந்தவர்கள் உண்டு, ஊழிய அழைப்பை பெற்று கடந்து செல்ல முடியாமல் இழந்து போனவர்கள் உண்டு. நான் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போகும்போது நிறைய பேர் சொல்வாங்க, நான் சின்ன வயதுல நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆனா முடியல, கடைசியில் இங்க வர வேண்டிய சூழ்நிலை, ஊழியம் செய்ய முடியல, ஆனா இன்னைக்கு வாழ்க்கையே கடினமான சூழ்நிலையிலே ஓடுகிறது. ஏராளமான சாட்சி. காரணம் ஒரு முக்காடு. தேவ திட்டம் என்ன என்பதை பார்த்து அதிலே நிற்க முடியாமல் என்னுடைய விருப்பத்திலே சாய்ந்ததினாலே கடைசியாய் நமக்கு தெரிந்த நல்ல காரியம், ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், இந்த 3 பேரிலே தன்னையே பலிபீடத்திலே தந்தவன் ஈசாக்கு. அதுதான்
அதிக மேன்மையை நமக்குள்ளே கொண்டு வரும். அதனால்தான் நான் யோசிக்கிறேன், ஆபிரகாமை காட்டிலும் யாக்கோபை காட்டிலும் அதிகமான ஆயுள் நாட்களை ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாம் பல மனைவிகளை பெற்றிருந்தான், யாக்கோபு பல மனைவிகளை பெற்றிருந்தான். ஆனால் 2 பேருக்கும் நடுவில் வாழ்ந்தவன் ஒரே ஒரு மனைவி. அவன் வாழ்ந்த நாட்களிலே மற்ற மனைவிகளையும் அவன் திருமணம் செய்திருக்கலாம். 20 வருடம் அவனுக்கு குழந்தை இல்லை, அதுல இன்னொரு திருமணம் அவன் செய்திருக்கலாம். ஆனால் தகப்பனையும் பின்பற்றவில்லை, பிள்ளையும் பின்பற்றவில்லை. பலிபீடத்திலே தன்னை தேவனுக்கு தருகிறவன் எவ்வளவு தெளிவாய் இந்த ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டான். இந்த 4 காரியங்களிலே நம்முடைய முக்காடுகள் எங்கே இருக்கிறது? இந்த ராத்திரி வேளையிலே முதல் நாளிலே தேவன் அந்த முக்காடை எடுப்பார் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலை அதிக மகிமை உள்ளதாய் மாறும். அல்லேலூயா. நம்முடைய சபை அதிக மேன்மை உள்ளதாய் மாறும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தனை நாட்கள் ஒருவேளை ஒளிந்து போகிற மகிமையோடு வாழ்ந்திருக்கலாம், ஊழியம் செய்திருக்கலாம், சபையாய் நின்றிருந்திருக்கலாம். ஆனால் இந்த 162வது வருஷத்திலே அதிக மேன்மை. அதற்கு எனக்கு முதலில் தேவை தேவனுக்கு பயபக்தியாய் வாழுகிற ஈசாக்காய் மாற வேண்டும். 2வது, நிலைத்து நிற்கிற விசுவாசத்திலே நான் ஈசாக்காய் நிற்க வேண்டும். 3வது, என்னுடைய விருப்பம் அல்ல, வரும் காரியத்திலே தேவ திட்டம் என்ன, அதோடு நான் சேர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாய் பலி கொடுக்கிறவனாய் அல்ல, பலியாய் என்னை தருகிற இடத்திலே நான் என்னை தர வேண்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை அதிக மேன்மை உள்ள ஒரு இடத்திற்கு என்னை கொண்டு வாரும். அதிக மேன்மை என்று சொல்வது, நான் கடைசியாய் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நீங்க வேதத்தை நன்றாய் வாசித்து பாருங்கள். ஈசாக்கு பிறப்பதற்கு 13 வருஷங்களுக்கு முன்பாகவே இஸ்மவேல் பிறந்து விட்டான். ஆனால் ஈசாக்கோடு கூட ஒரு அண்ணனோ தம்பியோ கூட அதிகபட்சமாய் ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு புறத்திலே கேத்துராளுக்கு 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். இந்த 3 எதை சொல்லுகிறது தெரியுமா? இஸ்மவேலின் குடும்பம் சீக்கிரமாய் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது. கேத்துராளின் குடும்பம் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது சொல்லுகிறது. இந்த ஈசாக்கு சீக்கிரமாகவும் பிறக்கவில்லை, அதிகமான பிள்ளைகளோடும் பிறக்கவில்லை. இந்த 2 தான் இந்த உலகத்திலே அதிக மேன்மை என்று எண்ணப்படுகிறது. இன்றைக்கு 2026 யாரை நாம் அதிக ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று தவறாய் எண்ணுகிறோம்? யார் சீக்கிரமாய் முன்னேறுகிறான் அவனை பார்த்து நாம் யோசிக்கிறோம், அவன்தான் அதிக மேன்மை உள்ளவன். அல்லது யார் திரளாய் பெற்றிருக்கிறான். ஆனால் சீக்கிரத்திலே பிறந்த இஸ்மவேலும் ஆகாரும் தள்ளப்பட்டார்கள். அதிகமாய் பெற்றெடுத்த கேத்துராளும் பிள்ளைகளும் காணாமல் போனார்கள். தாமதமாய் பிறந்தாலும், தனியாய் இருந்தாலும், தள்ளப்பட்டதை போன்ற சூழ்நிலை இருந்தாலும் ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் சந்ததியாய் நிலைத்து நின்றான். ஆபிரகாமின் இடத்திலிருந்து யாக்கோபுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எதுவும் அதை தடுத்து விடாதபடிக்கு இந்த ஈசாக்கு நின்றதினால்தான் யாக்கோபு அதை எடுத்து கொண்டு போய் தேசமாய் 12 கூட்டமாய் பெருக்க முடிந்தது. இன்றைக்கு மிஷனரிகள் நம்மிடத்தில் வந்து கொடுத்து விட்டு சென்ற இந்த தரிசனத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் கவனமாய் சேர்த்தால்தான் அது தேசம் எங்கிலும் வளர முடியும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அதிக மேன்மைக்கான காரியங்களை தேவன் இந்த வருஷத்திலே நமக்கு தர விரும்புகிறார். எனக்கு அருமையான அக்கா, அண்ணன், உங்களுக்குள் இருக்கிற முக்காடு என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கும் என்றால் பாவம் வரும். அது நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கும் என்றால் பெருமை குடிகொள்ளும். அது உள்ளே இருக்காமல் இருக்கும் என்றால் ஈகோ என்னை பற்றி பிடிக்கும். நான் தான் என்று சொல்லுகிற இடத்திற்கு நான் வருவேன். வைராக்கியங்கள், விரோதங்கள் அங்கே எழும்பும். இது தேவ பயத்தை நம்மை விட்டு தள்ளிவிடும். ஆனால் பயபக்திக்கு உரியவர் என்கிற அந்த ஒரே கண்ணோட்டத்தோடு நீங்கள் ஆண்டவரை பார்த்தால், ஆண்டவரே, நான் பயபக்தியோடு கூட உம்மை ஆராதிக்க வேண்டுமே, என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட வேண்டும் என்றால் இயேசு பயபக்தியோடு ஜெபித்தாரே. வெளிப்படுத்தல் 11 இன்னொரு அழகான வசனம் சொல்வதற்கு நேரம் இல்லை. இயேசு மறுபடியும் யாரை சந்திக்க வரப்போகிறார் தெரியுமா? சிறியோரும் பெரியோரும் ஆகிய பயபக்தி உள்ளவர்களுக்கு பலனை தரும்படி அவர் வருகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு யாரை தேடி வருகிறார்? சிறியோராய் பெரியோராய் இருந்தாலும் பயபக்தியோடு தேவனை நேசிக்கிறவர்கள். முக்காடாய் இருக்கிற எந்த பாவமும் இனி உங்களுக்கு வேண்டாம். முக்காடாய் இருக்கிற எந்த பெருமையும் வேண்டாம்.
முக்காடா இருக்கிற எந்த வாதம் விவாதமும் வேண்டாம். ஆண்டவரே, இந்த 162வது ஆண்டை முடிக்கிற நாளிலே, இந்த புதிய வருஷத்துல இந்த முக்காடு எடுபடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையிலே மனிதர்களை நம்பி, முறைமைகளை நம்பி, சில தேசங்களை நம்பி, மற்றவர்கள் சென்றார்கள் என்று சொல்லி அதை நம்பி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே. இல்லை அண்ணே, அக்கா, தன் சொந்த தகப்பனாய் இருந்தாலும் ஆபிரகாமின் வழியிலே செல்லாமல் தேவன் சொன்ன இடத்திலே நின்று நூறத்தனையான பலனை கண்டவன். எதிர்ப்புகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, ஆனால் அங்கேயும் நின்றான். ஆசீர்வாதங்களை தந்தவர் அதை காக்கவும் உதவி செய்வார் என்று அவனுக்கு தெரியும். ஒரு சில நஷ்டங்களை அவன் சந்தித்தான், ஆனால் நகரவில்லை. கர்த்தர் அவனை கொண்டு ரெகோபோத்தை உண்டாக்கினார். ராஜாவை அவனிடத்திலே கொண்டு வந்தார். எத்தனை ஆச்சரியம்! இன்றைக்கு சபை யாரை தேடி போக வேண்டும்? ஈசாக்கை போல சபை இருக்க வேண்டிய இடம், ஆனால் ஈசாக்கு ராஜாவை தேடி போகிற இடங்களாய் மாறிவிட்டது. நம் மனிதர்களை தேடி அல்ல, மனிதர்களுடைய தயவை தேடி ஓடுகிற நாட்களுக்குள் நம்மை வேகமாய் இழுக்கிற ஒரு உலகம். ஆனால் நிலைத்து நில்லுங்கள். ஈசாக்கின் சந்ததியினிடத்தில் தான் மகிமையும் அதிக மேன்மையும் விளங்கும். அது மற்ற சந்ததியினிடத்திலே அல்ல. மூன்றாவதாய், வரும் காரியங்களின் மீது கவனம் வைப்போம். நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய ஒத்தாசை இல்லை. வரும் காரியம், தேசத்தில் என்ன வேண்டும், எது தேவ திட்டம், அதிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். பிடித்தவர்கள் அல்ல, தேவன் வைத்திருக்கிற திட்டம், அதில் இணையும் பொழுது பெரிய மாற்றத்தை நாம் உண்டாக்க முடியும். கடைசியாய், பலி செலுத்துகிற இடத்திலே ஆபிரகாமும் யாக்கோபும் நின்றார்கள், ஆனால் பலியான இடத்திலே ஈசாக்கு நின்று. இன்றைக்கு பலி செலுத்துகிறவர்களாய் அல்ல, நம்மையே பலியாய் கொடுக்கிறவர்கள். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் நம்ம பூரணமாய் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே. அருமையான பிரதர் இந்த பாடல் வரியினுடைய ஒரு ஸ்டான்ஸாவா பாடுவாங்க. அதோடு சேர்ந்து, ஆண்டவரே, நான் குயவனிடத்திலே வந்திருக்கிறேன். களிமண்ணான என்னுடைய வாழ்க்கையிலே, இந்த வெறுமையான நாட்களிலே முக்காடை எடுத்து பொக்கிஷத்தினால் நிரப்பும் என்று நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். குயவனே, குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.